எப்படின்னு இருக்கு? ஒருவேளை மருந்து கூட ஒழுங்கா குடிக்க மாட்டேங்கிறாமா, காய்ச்சல் இறங்கவே இல்லை. அப்படியா? நான் வந்து அவளை மருந்து குடிக்க வைக்கிறேன். லட்சுமி, நீ வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன். புத்திசாலி பொண்ணுமா நீ. என்னென்னவோ சொல்லி அவளை மருந்து குடிக்க வச்சுட்டேன். இப்படி வீடு வீடா போய் உதவி பண்ற ஒன்னத்தான் அனாதையா ஆண்டவன் நிறுத்திட்டான். அனாதையா? அப்படின்னா நீங்களும் எனக்கு சொந்தம் இல்லையா? தப்பு தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிருமா. பரவாயில்ல, கவலைப்படாதம்மா. உன் மனசுக்கேத்த மாப்பிள்ள உனக்கு கிடைக்கும். நான் சாப்பிட்டா பிசான் பண்ணேன். அதான் சாப்பிடுங்க, நீ சாப்பிடு. லட்சுமி, தினமும் நான் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவேங்கிற பழக்கத்தை இன்னையில இருந்து நீ மாத்திக்கோ. ஏன்னா ஒரு நாளைக்கு எனக்கு பசிக்கல, அன்னைக்கு நீயும் பட்னியா? தங்கச்சி பள்ளிக்கூடத்துக்கு தனியா போக மாட்டானா, துணைக்கு வாங்க தொந்தரவு கொடுக்கறான். இத்தனை நாள் எப்படி போயிட்டு இருந்தான்? 10 பிள்ளைகளோட போய்கிட்டு இருந்தான். இன்னைக்கு தூங்கிட்டான். அப்ப நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? தங்கச்சி, இன்னைக்கு இங்க உங்க அப்பா 10 மணிக்கெல்லாம் சோறு கட்டி கொண்டு வர சொல்லிட்டு வயலுக்கு போயிட்டாங்க. அவங்க புத்தி தான் உனக்கு தெரியுமே. சொன்னபடி நடக்கலைன்னா அடிப்பாங்க, உதைப்பாங்க. அதுக்கு பயந்துட்டு அடுப்பங்கரையிலே வேலையா இருந்துட்டு போதும், புரிஞ்சு போச்சு. புருஷனுக்கு பயந்துகிட்டு பிள்ளையை கவனிக்காம விட்டுட்ட. அக்கா, நீ புருஷன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, பிள்ளைக்கும் தாய். புருஷனை கவனிக்கிறதோட பிள்ளையை கவனிக்கிறதும் உன் கடமை. அதை ஒழுங்கா செய்யாம பிள்ளைய போட்டு அடிச்சா எப்படி? சரி சரி, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்க. இப்ப நான் பையன் அனுப்பி வைக்கிறேன். லட்சுமி, லட்சுமி, இங்க வாங்க. லட்சுமி, நான் வயலுக்கு போறேன். இவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு நீ நேரம் அங்கேயே வந்துரு. லட்சுமி, அன்னைக்கு மாதிரி கைகாட்டி மரம் இறங்கி இருந்தா தண்டவாளத்தை தாண்டி வந்துடக்கூடாது. இன்னும் ரயில் போனதுக்கு அப்புறம் வரணும். சரி, இப்பவே புறப்படுங்க. பத்ரா, பயப்படாம போடா. அக்கா, நான் போயிட்டு வரேன். லட்சுமி, விஜயாக்கா உனக்காக வயல்ல காத்துக்கிட்டு இருக்கு. லட்சுமி, அன்னைக்கு மாதிரி கைகாட்டி மரம் இறங்கி இருந்தா தண்டவாளத்தை தாண்டி வந்துடக்கூடாது. ரயில் போனதுக்கு அப்புறம் வரணும்.
தயவு செய்து குடுமா, இந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டு வந்துடுறேன். குடுமா, குடு. உன் பிடிவாதத்தை மாத்தவே மாட்டிய. சரி சரி, வா வீட்டு போலாம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.